குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். புதுக்கோட்டை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய நகரம் அறந்தாங்கி. தினம்தோறும் பலாயிரம் மக்கள் வந்து செல்வதால் அறந்தாங்கியை வணிகம் செய்ய சரியான இடமாக தொழில் செய்வோர் பார்க்கின்றனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக அங்கு நடக்கும் திருட்டுச் சம்பவங்கள் அறந்தாங்கிக்கு ஏன் தொழில் செய்ய வந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு வணிகர்களை வேதனைப்படுத்தியுள்ளது. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. பைக் திருட்டு தொடங்கி வீடு, கோவில், கடைகள் என திருடர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, திருட்டை தடுக்க கடைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துங்கள் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஒருவேளை திருட்டு சம்பவம் நடந்தால் சிசிடிவி உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்கலாம் என்று கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி பெரும்பாலான கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் வாங்கி பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு பிறகும் திருட்டு சம்பவங்கள் அதிக அளவில் நிகழ்வதாக வணிகர்களும் கடை உரிமையாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திருட்டு சம்பவம் நடந்தவுடன் புகார் வாங்கிக் கொண்டு விசாரணைக்கு வரும் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை பெற்றுக்கொண்டு செல்வதோடு சரி, இதுவரை எந்த திருடனையும் பிடிக்கவில்லை என்று வணிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் நகரின் மையப்பகுதியில் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள பிரதான சாலையில் கதிரேசன் என்பவர் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் பெண்களுக்கான தையல் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் கடந்த 15ஆம் தேதி காலை கதிரேசன் கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி காவல்துறையினர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சட்டரில் பூட்டப்பட்டிருந்த பூட்டுகளை உடைத்து கொண்டு டிராவல் பேக்குடன் டிப்டாப் உடை, காலில் ஷூ, கையில் மருத்துவ கையுறை அணிந்த மர்ம நபர்கள் உள்ளே நுழைவது பதிவாகியிருந்தது. பின்னர் உள்ளே இருந்த மேஜையின் பூட்டை தாங்கள் கொண்டு வந்த பையில் இருந்த திருப்புளி உள்ளிட்ட கருவிகள் மூலம் திறந்து அதிலிருந்த 1.6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பின்னர் வந்த வழியே சென்றுள்ளனர். அந்த மர்ம நபர்கள் சுமார் 9 நிமிடங்களில் கடைக்குள் புகுந்து விரைவாக வேலையை முடித்துவிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அருகே இருந்த மருந்து கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்களுக்கு அங்கு பணம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் கதிரேசன் கடையில் நடந்த திருட்டிற்கு பயன்படுத்திய மருத்துவ கையுறை அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இரு சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை கூறும்போது, அறந்தாங்கி நகரில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பட்டுக்கோட்டை ரோட்டில் 3 கடைகளை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது. உடனே அறந்தாங்கி காவல் நிலையத்தில் சிசிடிவி பதிவுகளுடன் புகார் அளித்தோம். ஆனால் எந்த பலனும் இல்லை. அடுத்து இதே நகரில் 3 கடைகளில் பூட்டை உடைத்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருட்டு நடந்தது. அப்போதும் சிசிடிவி பதிவுகளுடன் புகார் அளித்தோம். ஆனால் இதுவரை ஒரு திருடனையும் பிடிக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு அக்னி பஜாரில் 2 கடைகளில் 15,000 ரூபாய் வரை திருடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி அதிகாலை நகரின் மையப்பகுதியில் 2 கடைகளில் பூட்டு உடைக்கப்பட்டு ஒரு கடையில் 1.6 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதற்கு சிசிடிவி பதிவு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை யாரையும் பிடிக்கவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து மெத்தனமாக இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. இதனால் வியாபாரிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளோம். தீபாவளி வியாபாரம் செய்ய வேண்டிய நேரத்தில் திருட்டு பயத்தால் மிகவும் அச்சத்தில் இருக்கிறோம் என்றார். திருட்டை தடுக்க, திருடனை பிடிக்க கேமரா வைக்க சொன்ன காவல்துறையால் கேமராவில் பதிவான நபர்களை பிடிக்க முடியாமல் திணறுவது பொதுமக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.